ஒரு வாலி பொறுக்கிட்டியே. அரை வாலி இருந்துச்சு பஞ்சு. இருந்துச்சு. அதான் என்னால வந்தோடனே ஒரு வாலி பஞ்சு பொறுக்கிட்டே இருந்தேன். மாடும் கண்ணுக்குட்டியும் மேய்ஞ்சிட்டு நிக்குது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கொல்லையில் கொஞ்சம் கோடை பருத்தி போட்டிருந்தோம் கொஞ்சம். அது வெடித்து பஞ்சாயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே எடுக்கணும். தண்ணி விட்டனால ஒலை வாங்கணும்னு சொல்லி போகல. இன்றைக்கி போகிறோம். இதுலேருந்து அதை இருக்கிறத எடுக்கலாம். பஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. போய் பறிக்கணும். நான் மாட்டை ஓட்டிக்கிட்டு சாணியை தூக்கிக்கிட்டு போகிறேன். நீ வாட்டுக்கனில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, போய் பொறுக்குவோம். சந்தி எடுக்கணுங்கிற அந்தியில் வெயில் இல்லைல்ல, பொறுக்கணும்னா காலைல எதாச்சும் கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்களும் அப்படியே வாங்க மக்கள், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா சேர்ந்துடும். விற்று விட்டு என்கிட்ட காசு தரீங்களான்னு கேட்குறீங்களா? வர்ற ஆளுக்கு உண்டு, வாங்க. இன்னைக்கு கொல்லையில் பஞ்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடையில 2 வருஷமாக நாங்கள் சோளம் தான் போட்டோம், பஞ்சு போடலை. இப்போ கோடை பருத்தி போட்டிருந்தோமா, அதனால் பழையபடி பஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்பா கொல்லைக்கு போயிடுவாங்க மாடை பிடிச்சிக்கிட்டு. நானும் அம்மா வருதா என்னன்னு தெரில. அம்மா வந்தால் அம்மா கூட போவோம், இல்லாட்டி நான் மட்டும் போய் அப்பா கூட சேர்ந்து வேலை செய்யணும் மக்களே. அப்பா மாடு மாடு தண்ணி காட்டிப்பிய ஊற்றி வச்சுட்டு போகிறேன். மறுபடியும் காட்டலாம்னா மறுபடியும் வந்தா அப்பா அந்த சாணி கூடைய தலையில் தூக்கிக்கிட்டு மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வயலுக்கு கிளம்புறாங்க. பின்னாடியே நாங்கள் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போகணும். அதை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரட்டா? வேணாமா? முடியும், நான் பிடிச்சிடும். மாடை கட்டிவிட்டு மாடு கட்டிவிட்டு வரேன். பாப்பா போய் குட்டி வைப்பல பார்த்துக்க. வா நித்திக்கு நம்ம போவோம். தண்ணி பிடிக்கிறியா? அப்பா முன்னாடி போகுது மாடை பிடிச்சிட்டு போமா நம்ம. சரி டேய், நீ வரிய, நீ பாப்பா இங்கே இரு. நானும் நாங்க வெயில் போ. என்ன தண்ணி பிடிச்சிக்கலாமா இன்னொரு வாட்டி? சரி. பஞ்சு எடுக்கிறதுக்கு சாக்கெல்லாம் வேணும். சாக்கெல்லாம் கொல்லையிலே இருக்குதுன்னு அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் தண்ணி மட்டும் தான் இப்போதைக்கு கொண்டு போகிறோம். வாங்க கொல்லைக்கு போகலாமா? நித்விக்கு நீ வேணாம்ப்பா, இங்கே இருக்கியா? சரி சரி சரி, வா வா போகலாமாம்மா. நித்விக்கு முன்னாடி தூக்கி உட்காரை. அம்மா, நித்விக், நான் 3 பேரும் கிளம்பிட்டோம். ஏறுமா போகலாம். வண்டி வந்துடுச்சு. இப்படியே போகலாமா? இதுக்குள்ளே நுழைஞ்சு போகலாம் கொல்லைக்கு. அம்மாலாம் கொல்லைக்கு பல நாட்கள் களை வெட்ட தாம்மா. அதுக்கப்புறம் வரல, இப்போ தான் வரேன். இவனை தூக்கிக்க. போங்க போங்க. அப்பா பார்த்தீங்கன்னா சோளப்பயிருக்கு தண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா அப்பாவும் பஞ்சு கொல்லைக்கு போகல, மாட்டுக்கு சோளத்தட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. கொல்லைக்கு வந்தாச்சு. கிழக்கேந்து மேற்குமா போனா எது வெயில், சூரியன் கண்ணை ஊத்தும் முடிஞ்ச. அதனால மேற்கேந்து கிழக்குமா வருவோம். மேற்கேந்து கிழக்குமா வரலாம். தெற்கேந்து வருமா வடக்கேந்து போவோம்? சரி, அங்கேருந்து வருவோம். தெற்கேந்தே வருவோம். சரி, அவனை அழைச்சிக்க. இரு. அப்பா இன்னும் கொல்லைக்கு வரல. அப்பா மாடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே கொல்லைக்கு வந்துட்டோம். இந்த வரியா நடந்து போ, இங்கே நடந்துப்பா. சரி, நான் தூக்கிக்கிறேன். இப்படி இருக்கிற பஞ்சை தான் நம்ம இப்போ பொறுக்க போகிறோம். பஞ்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க செடியில். அம்மா இப்படி பட்டம் கிழக்கு மேற்கில் இல்லை, அதனால் தெற்கு வடக்குலேயே பொறுக்க போகிறோம். இந்த சைடு வந்துருமா அம்மா?
இங்கேருந்து இப்போ இங்கே தான் பஞ்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து பொறுக்கலாம். 100லாம் இல்லை, ஓரளவுக்கு இங்கே பார்க்க பஞ்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நாங்கள் பொறுக்க போகிறோம். தண்ணி கேன் எடுத்துட்டு ஊற்றி வைக்கிட்டேன். நான் வாட்டர் கேன் ஊற்றி வச்சேன். அதை மாற்ற போய் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு என்னமா தண்ணி வண்டியிலே இருக்குது. வண்டியில் இருக்க அப்பனா போய் எடுத்துருவா. தண்ணி கேன் போய் வண்டியில் இருக்கு. எடுத்துருவா. கையோடையே எடுத்துகிட்டு வந்திருந்தா இந்த அலைச்சல் தேவையில்லை. மறந்ததுனால இப்போ ஆனால் போயிட்டு அங்கேருந்து மறுபடி நடந்து வரேன். இவ்வளோ அலைச்சல். கொல்லைக்கு வந்து வேலை செய்யறதுக்குள்ளேயே அலைச்சல். நெத்திக்கு பஞ்சு எடுக்கிறான் பாருங்க. பஞ்சு எடுக்கிறான்ப்பா. ஒட்டு பஞ்சு விடுவானாட்டு. பரவாயில்லையா, சூப்பர். பசு மாட்டை பிடிச்சி வந்து கண்ணுக்குட்டி ஓடையில் நின்றுதுரா. ஒன்றா வந்துச்சு இந்தம்மா. அம்புடம் பிடிச்சி கட்டி போகலான்னு மூச்சு வாங்கி போச்சு. கழுத்துக்கட்டில் ஆனால் இப்படி பிடிச்சா என்னை கீழே போட்டு இழுத்துக்கிட்டே போகுது. தர தர தரன்னு இழுத்து லேட் ஆகிடுச்சு. நீ வேற பிடிச்சி அதான் கட்டி போட்டு வந்துடுற மாதிரி மூச்சு வாங்கி போச்சு. இல்லை நீ பொறுக்கி போடு. பஞ்சு எடுக்கிறது எப்படின்னா, இப்படி ஒரு சாக்கை எடுத்துக்கணும். இந்த சாக்கை எடுத்து இப்படி சுருக்கம் இல்லாமல் நல்லா சுருட்டிக்கணும். அப்புறம் பருத்தி செடிகிட்ட போயிட்டு பஞ்சை எடுத்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு இதை ஃபுல் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஈஸி. என்ன நீ மடியில் பொறுக்கிற, சாக்கில் பொறுக்கல? ஒன்று தான் இருக்குது. மடி கட்டிகிட்ட பார்த்துட்டு வர வேண்டியதான். ம், அப்படியே பொறுக்கிட்டு வரான். அப்படியே சாக்கு ஒரு இடத்த போட்டு மடியில் எப்படி பொறுக்கிறது? ஃபஸ்ட்டு கையிலே முடிச்சு மடிச்சு இப்படி முடிச்சு போட வேண்டியதான். அதான் மடி. அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அவன் என்ன பண்ணுறான் பாரு. காய போடுறான். இல்லை இல்லை, பஞ்சு தான் எடுத்து போகிறான். பஞ்சு எடுக்க நல்லா இருக்கு. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒட்டுல போகல வரல நல்லா இருக்கு எடுக்க. குழஞ்சி இல்லையே, ஏன் குழஞ்சி குத்துது? பச்சை நைப்பாக தானே இருக்கு. அதெல்லாம் குத்துல நல்லா இருக்கு எடுக்க. அப்பா வந்து இந்த சைடு எடுத்துட்டு இருக்காங்களா, அம்மா வந்து அந்த சைடு எடுத்தாங்க. எங்கே தண்ணி வச்சுருக்கீங்க? தண்ணி அம்மா கிட்ட இருக்குப்பா. தண்ணி இருக்காங்க, அப்படியே வா. ஃபஸ்ட்டு பருத்தி செடி வந்து நல்லா வளர்ந்துடுங்க. வளர்ந்த பிறகு இந்த மாதிரி பூ பூ பூக்கும். பருத்தி பூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பூ கொட்டின பிறகு இது போல் சின்ன 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 காய் பிஞ்சாக விடும் காய். அப்புறம் இந்த காய் ரொம்ப பெருசாகி வெயிலில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சாக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு, அப்படியே சாஃப்டாக இருக்குது, சுத்தமான பஞ்சு. வந்து இந்த சாக்கில் போட்டு அப்படியே சேவ் ஒரு வாலி பைக்கு பொறுக்கிட்டியே. இருந்துச்சு. அதான் என்னால் வந்தோடனே ஒரு வாலி பஞ்சு பொறுக்கிட்டே இருந்தேன். 2.5 கிலோ வரும். அப்புறம் என்ன கீழே வை அப்படியே. அதான் அகலமா முடியும்.
ஓயில ஹாய். வீட்டுக்கு போயிட்டு வரேன் சின்னவில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு பாப்பா ஒண்டினா தனியாக இருக்கும். அது கத்திக்கிட்டு இருக்கோம். நான் போயிட்டு வரேன். எடுத்துகிட்டு வாங்க நீங்கள். நித்திக்கு ஏற்றிக்கிட்டு போறியா? அவன் நாளைக்கு போயிட்டு வரேன். சரி போ. வருவானா? வருவான். அவன் முன்னாடியே யாயான்னு கிடந்தான் வீட்டுக்கு. சரி. அம்மாவும் நெத்திவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நேரம் ஆச்சுன்னு. குட்டி பாப்பாவை பார்க்கணுன்னு பார்த்துக்கணுன்னு. சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படியே நம்ம கடலக்கொல்லையை காட்டுறேன். பயிர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதான் நம்ம கொல்லை. களை வெட்டினோம் இல்லையா? களை வெட்டின பிறகு தண்ணி விட்டுருக்கோம். பயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிழக்குமா பாதையாக வரும். அது வந்து பார்த்து நேராக போய் போட்டா ஓட்டிகிட்டு போய் மாட்டெலாம் தண்ணி கட்டு நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆட்டுக்குடி வந்திருக்கோம், அந்த கெட்டேரி வந்திருக்கோம், எல்லாத்தையும் தண்ணி கட்டு. நான் வரேன், பார்த்துட்டு வந்துக்கிறேன். சரி, நான் முன்னாடி போட்டா? ஓட்டிகிட்டு போ. மக்களே, நான் வந்து நான் அப்பாவுக்கு அம்மா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சு. ரெண்டாவதாக நான் போகிறேன் வீட்டுக்கு. மாடெல்லாம் பிடிச்சிட்டு போய் கட்டலான்னு. வீட்டுக்கு முன்னாடி ஆடு வந்து நிற்கும், அதெல்லாம் பிடிச்சி கட்டணுமேன்ட்டு போகிறேன். அப்பா இன்னும் ஒரு 5-6 செடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம போயிட்டு மாடை பிடிச்சிட்டு போகலாமா? வாங்க. ஆடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கட்டியிருக்கேன். மாடும் கண்ணுக்குட்டியும் மேய்ஞ்சிட்டு நிற்கிது. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு கிளம்பி போக வேண்டியதான். போலாமா வீட்டுக்கு?
மாடெல்லாம் கட்டியாச்சு. இந்த ஆடு இங்கே நிற்கிது. இதை ஓட்டிட்டு போய் கட்டுனோம்னா வேலை முடியுது. ஆடு மாடை கட்டுனா நம்ம வேலை முடியுது. இன்னைக்கு எல்லாம் கொட்டாய்க்கு வராமல் இங்கே அடைஞ்சிருக்கு பாருங்க. ஹர் ஹர் ஹெந்தர் ஹர் ஹர் ஹர். எல்லாம் மணல் நல்லா இருக்கிறதும் அந்த வீடு கட்டுறாங்க இல்லையா, இவங்க மணல் அடித்து வச்சிருக்கிறதும் இந்த மணலில் ஏறி ஆமந்திருக்கு. போ ஹர் 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 ஹர். ஆடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாச்சு. இந்த ஒரு ஆடை மட்டும் கட்டலை. இது ஏன்னா வயசாகிடுச்சு. இது எங்கேயும் அந்த நம்ம ஓடாது. அதனால் ஃப்ரீயாக நிற்கட்டுமே நைட்டில் மட்டும் கட்டாமல் விட்டுறது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரோம். அம்மா வந்து குட்டி பாப்பா வச்சு பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பால் போட்டு முடிச்சிட்டியாம்மா? தண்ணி குடிக்கிறாப்புல சாப்பிட்றாங்க பாப்பாவும் நெத்திக்கும். நம்ம அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். நேரம் ஆகிட்டே இருக்கு. போய் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வேலை முடியுது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொல்லையிலேருந்து வந்துட்டாங்க மூட்டையை எடுத்துக்கிட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வரேன்னா அதுக்குள்ளே வந்துட்டேன். சரி மாடு மாடுலாம் கட்டுட்டோம், நம்மள கொஞ்சம் பின்னாடி பண்ணணும். அங்கே என்ன ராவி என்ன ரைட்டு போட்டுட்டு பார்க்கறேன்னா சும்மா சொன்னேன். அதான் நான் ஒரு 5-6 கிலோ வருமா பஞ்சு? 10 கிலோ வரும். 10 கிலோ வருமா? ஸோ ஃபஸ்ட் டைமு முன்னாடி ஒரு துண்டில் அப்பா பஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 10 கிலோ நெருக்கி பஞ்சு வந்திருக்கு வீட்டுக்கு. இதான் இன்னைக்கு நான் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து பொறுக்கணும் பஞ்சு. என்னப்பா குழந்தையும் பொறுக்கணியா? வண்டியில் வந்தா 3 மணிக்கு. அதான் அந்தியில் போய் இவ்வளோ பொறுக்கியிருக்கோம். நம்ம பொழுதுனையும் இல்லை. எங்கே தூக்கணுங்கிற? அங்கே இல்லை, எங்கே தூக்கு? அவ்வளோதான். குடிக்க தண்ணி கொண்டோம். மொதல் போய் பஞ்சை பொறுக்கி வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. இதான் இன்னைக்கு பொறுக்கின பஞ்சு. 4 நாளைக்கு முன்னாடி பொறுக்கினா 2 கிலோ வெயிட் வருமா? நம்ம காற்றுல காஞ்சிச்சு. காற்றுல காஞ்சி வெயிட் வரலங்க. இவ்வளோதான் இன்னைக்கு பொறிச்சிருக்கோம். நானும் அம்மா அப்பா போய் அவ்வளோதானா? அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு வந்த வேலை அந்தி வேலை வந்து பஞ்சு பொறுக்கி எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு. இப்படி தான் பஞ்சு போட்டு பஞ்சை பொறுக்கிறது இது மாதிரி தான். இது தான் வந்து நமக்கு ஆடை வருகிறது. நூலாக போய் அப்புறம் ஆடையாக வர்றது. அதைத்தான் நாங்கள் பயிர் விட்டு இப்போ எடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு வீடியோவில் மக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னடா பஞ்சு கையில் வச்சுருக்காங்க. நீ பாய் சொல்லு வாங்க. நிதிக்கு பாய் சொல்லு. பாய்ண்ணே. பாய் பாய்.